ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இனி சொத்து வாங்க இது தேவையில்லை முக்கிய அறிவிப்பு பற்றி வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் NRI வைத்திருக்கும் வீடு அல்லது நிலம் போன்ற அசையா சொத்துக்களை வாங்கும் போது இதுவரை கட்டாயமாக இருந்த டாக்ஸ் டிடக்ஷன் அண்ட் கலெக்ஷன் அக்கவுண்ட் நம்பர் சமர்ப்பிக்கும் விதியை மத்திய அரசு நீக்கியுள்ளது. இந்த அறிவிப்பு இந்தியா முழுவதும் ரியல் எஸ்டேட் துறையிலும் வெளிநாட்டு வாழ் இந்தியர்களிடமும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த மாற்றத்தால் இனி சொத்து வாங்கும் மற்றும் விற்கும் செயல்முறை எளிதாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய அமைச்சர் தாக்கல் செய்த 2026-27 மத்திய பட்ஜெட்டில் முக்கியமான மாற்றம் ஒன்று அறிவிக்கப்பட்டிருந்தது. முன்னதாக இருந்த விதிகளின்படி இந்தியாவில் வசிக்கும் ஒருவர் வெளிநாட்டு வாழ் இந்தியர்களிடமிருந்து சொத்து வாங்கும் போது டான் எண் என்பது பெறுவது கட்டாயமாக இருந்தது. ஆனால் இந்த எண்ணை பெறுவது சுலபமான செயல்முறை அல்ல. அதிக ஆவணங்கள், காலதாமதம் மற்றும் நிர்வாக சிக்கல்கள் காரணமாக சொத்து பதிவு தாமதமாகி வந்தது. பலருக்கும் இந்த நடைமுறை சிரமத்தை ஏற்படுத்தியது. புதிய அறிவிப்பின்படி இனி டான் எண் தேவையில்லை. அதற்கு பதிலாக பர்மனன்ட் அக்கவுண்ட் நம்பர் பயன்படுத்தினாலே போதும். இந்த புதிய நடைமுறை வரும் ஏப்ரல் மாதம் முதல் அமலுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தேவையற்ற ஆவண வேலைகள் குறையும், சொத்து பதிவு மற்றும் பண பரிவர்த்தனைகள் வேகமாக நடைபெறும். ஏற்கனவே உள்ளூர் சொத்து பண பரிவர்த்தனைகளில் பயன்படுத்தப்படும் பான் முறை இனி NRI சொத்து வாங்குதலுக்கும் பொருந்தும். இதற்கு கூடுதலாக வெளிநாடுகளில் சொத்துக்கள் வைத்திருக்கும் இந்தியர்கள் அவற்றை தாமாக முன்வந்து கணக்கில் அறிவிக்க 6 மாத கால அவகாசம் வழங்கப்படுவதாகவும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்த முடிவு ரியல் எஸ்டேட் முதலீடுகளை அதிகரிக்கவும் வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் தங்கள் சொத்துக்களை எளிதாக விற்கவும் உதவும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வெளிநாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு அவங்க சொத்து வாங்குறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.